என்னம்மா இது காலையில இருந்து ஒரு வியாபாரமும் நடக்க மாட்டேங்குது. ஊருக்குள்ள ஒருத்தரும் லவர்ஸ் டே கொண்டாடலையா? பூவாங்க வாங்கடா எவனாவது. இது என்னம்மா ஆம்பளையா பொம்பளையா இங்கிட்டு வருதா அங்கிட்டு போதான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஹே இழுச்சு நில்லு. தொலைஞ்சு போய் எங்க போனாலும் பின்னாடியே வந்து தொலைறியான். சரி நம்ம வேலையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன மொட்டை நாச்சு இங்கே வாங்க. இக்கா நானே ஒரு அவசர வேலையா போய்கிட்டு இருக்கேன், என்னைய கூப்பிடுறீங்க? அண்ணாச்சி நீங்கள் இப்படி சும்மா கத்திக்கிட்டே போனீங்கன்னா அவங்க வந்து உங்களை கரெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த பூ வாங்கி கொடுங்க. இக்கா நான் வேலைக்கு போக மாட்டேங்க, கையில காசு இல்லை, நான் எப்படி பூ வாங்கி கொடுக்க? இவ பின்னாடி சுற்றுற நேரத்துக்கு நீ வேலை தேடி போனீங்கன்னா நேரம் வேலை கிடச்சிருக்கோம். இக்கா நான் வந்து வேற மாதிரி நினைச்சேன்க்கா. இப்போ இவ்வளோ லவ் பண்ண நினைச்சேன்னா இவன் வந்து நீ வேலைக்கு போன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சேன். அண்ணாச்சி இப்போயே நீங்கள் பாதி கிழமை ஆயிட்டீங்க. இனிமேல் அவங்க ஓகே சொல்லி அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் காசு சம்பாதிச்சு நீங்கள் பூ வாங்கி அந்த அக்கா கொடுக்குறதுலையும் 2 பேரும் சுடுகாட்டு தான் போவீங்க. இக்கா கையில காசு வந்து என்ன செய்ய, ஃப்ரீயா தரீங்களா பூ? அண்ணாச்சி ஒன்றும் அவசரம் இல்லை. நான் நைட்டு 10 மணி வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருப்பேன். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் பிச்சை எடுத்துட்டு காசை வாங்கிட்டு வாங்க, நான் பூவை தரேன். அப்படியாக்கா? ஒரு மணி நேரம் இருக்குக்கா, நான் வீட்டில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, முட்டையை நமக்கு முன்னாடி ஓடி போயிட்டியா? பாப்பா பூ என்ன விலை? தாத்தா ஒரு ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா தாத்தா. பாப்பா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கே. 10 ரூபா 5 ரூபாய்க்கு தான் விற்பாங்க, நீ என்ன 150 ரூபாங்க? தாத்தா அது நீங்கள் சின்ன வயசில் தவழ்வீங்களா வீட்டில், அந்நேரம் 5 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப கிழவன் ஆகிட்டீங்க, அதனால 150 ரூபா. ஆமாம் பாப்பா, நானும் 70 வருஷமா என் லவ்வருக்கு ரோஸ் வாங்கி கொடுப்போன்னு நினச்சிக்கிறேன். கையில் காசு இல்லை. சரி இப்போ தான் ஒரு 50 ரூபா சேர்த்து வச்சுருந்தேன். ஒரு 10 ரோஸ் வாங்கி கொடுப்போன்னு பார்த்தா நீ என்னென்னா ஒரு ரோஸ் 150 ரூபாங்கே. 50 ரூபாய்க்கு ரோஸ் இருக்குது தாத்தா, நீங்கள் 50 ரூபா கொடுங்க, நான் தரேன். பாப்பா நல்ல ரோஸாக கொடுக்கணும். என் லவர் அதை பார்த்தனே மயங்கிடணும். அதெல்லாம் மயங்கிடுவாங்க, மயங்கி செத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பா அபசகுணமாக பேசாத. நானே இன்னைக்கு தான் என் லவர்கிட்ட லவர் சொல்ல போகிறேன். ஆமா பாட்டி, நீங்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்க சுத்திட்டு இருக்கீங்க? ஏண்டி நீங்க மட்டும் நல்ல டிசைனா பாவாடை சட்டை போடுறீங்க, நான் ஒரு கவுன் போடக்கூடாதடி? போங்கடி. பாப்பா வேகமா கூடு, நேரம் ஆகுது. பொறுமை தாத்தா, உங்க அவசரத்துக்குலாம் பூ கையில சிக்காது. வாடி போன பூவை பார்த்து தேட வேண்டாமா? வாடி போன பூவா? பாப்பா நல்ல ஃப்ரெஷ்ஷா புதுசா வேணும். இந்தாங்க தாத்தா, பிடிங்க, ஓடுங்க. நம்ம நேர்ல போய் கொடுப்போம் நினைச்சா இவளே நேர்ல வந்துட்டாளே. ஐயோ இந்த கலட்ட பையனா, இவன் உயிரெல்லாம் வாங்கி எடுத்துருவானே. இப்படி தெரிஞ்சு நான் அப்படி கூட சுத்தியே போயிருப்பேனே. மொட்டையம்மா உனக்காக தான் ரோஸ் வாங்கினேன், இந்தா. ஏல லூசு கலவா, என் தலையில முடியல, நான் ரோஸ் வாங்கி எங்கடா மண்டையில வைக்க? அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாதுமா, இன்னைக்கு லவ்வர்ஸ் டே. ஏண்டா கலவா, இது என்னடா லவ்வர்ஸ் டே கொண்டாடுற வயசாடா? எனக்கு ஆடி வந்தா 80டா. ஏன் பாட்டி ஆடி ஆடி வர்றீங்க? ஆடாம வாங்க, ஒரு 50-60 வயசா வச்சுக்கோ. எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ என்னோட காதலை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த பூக்காரி கை கால ஒடிச்சா சரியா போகும். கிழட்டு பையலுக்குலாம் எதுக்கு பூ குடிக்கிறா? மாரி நீ மொட்டையம்மா. இவன் ஒருத்து மேரியம்மா மாரியம்மாட்ட போடா அங்கிட்டு கிழவா. ஐயோ தெரியாதனமா முட்டியை வேற போட்டுட்டேனே, என்னால எந்திரிக்க முடியாது. மொட்டையம்மா எப்படியோ கை தாங்களே, நீ கையை தூக்கி விட்டுறேன். நடக்கவே முடியல, உனக்கெல்லாம் லவ்வர்ஸ் டே கேட்கல. போடா கிழவா அங்கிட்டு. ரோஸ் கலர் கவுன் போட்ட பொம்பளை குறுகுறுன்னு இங்கேயே பாக்குறா. வாயில வேற முடி வச்சுக்கிட்டே இருக்கா, என்னன்னு தெரியலையே. ஏக்கா காசு வாங்கிட்டு வந்துட்டேக்கா, எனக்கு ஒரு நல்ல ரோஸை கொடுங்கக்கா. இந்தாங்கண்ணாச்சி, கொண்டு போய் அந்த கடை கொடுங்க. பாவம் அந்த காப்பது வந்து இங்கே பூ கடையவே பார்த்துக்கிட்டே இருக்கு. இல்லையே மெண்டல் பேலி, ஏன்டா கீழே விழுந்து கிடக்க? எந்திரா. இல்லச்சு எப்படியா இந்த ரோஸை நீ வந்து வாங்கிக்கணும் கண்டிப்பா. எனக்கு இந்த 10 ரூபா ரோஸ்லாம் பிடிக்காது. எனக்கு வந்து ஜூஸ் வாங்கிட்டு வா. போ. ஏமா இதை முதலே சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானமா? நானே வீட்டுல இருந்து 100 ரூபாய்க்கு இந்த ரோஸை வாங்கிட்டு வந்துட்டேன். ஜூஸ் வாங்குறதுக்கு இன்னும் நான் எங்க போய் பிச்சை எடுக்க? ஒன்னும் அவசரம் இல்லை, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ போய் எங்கேயா போய் பிச்சை எடுத்துட்டு போ. மொட்டையம்மா பதில சொல்லு மொட்டையம்மா. ஏலே மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு அலையாதடா. கல்ல கொண்டு மண்டல அடிச்சு வச்சுக்கோ, மண்டை 2 பழந்துரும். ஆத்தடியாத்தா, இது என்ன இந்த ஒரு தெருல என்ன கூத்தெல்லாம் நடக்குதுன்னு பாரு. பரவாயில்ல, வயசான காலத்துல லவர்ஸ் டே கொண்டாடுறாங்கம்மா. கிளவி பாரு, ட்ரெஸ் பாரு. இல்ல அங்க ஒரு பின்னாடி பாரு, இழுத்து பொம்பளை. ஆமா அது யாரும் கீழே படுத்து கிடக்காமா? அங்க ஒரு தம்பி மாதிரில இருக்கு. தம்பி மாதிரி இல்ல, உன் தம்பி தாம்ல. ஷீ போய் அப்பா காலில் போய் விழுந்து கிடக்கா. ஏலே மொட்டையா. ஏக்கா இங்க வாக்க ஒத்துரு சக்கா, இங்க வாங்கக்கா. எனக்கு ஜூஸ் வாங்க காசு கொடுக்கா. ஆமா போற வர சிரிக்கிக்கலாம், இவன் ஒவ்வொன்றா வாங்கி கொடுக்க. நான் காசு கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணுமா? நல்ல கோலா இருந்தா போடா. ஏக்கா பூ என்ன வாங்கிக்கோங்கக்கா. ஆமா இதை வாங்கிட்டு போய் நான் யார்கிட்ட கொடுக்க? போமா அங்கிட்டு. ரோஸ் வாங்கிட்டு போய் உன்னோட காதலனுக்கு சிறப்பு பரிசா கொடுத்துரு. ஏமா இந்த வார்த்தையை நீ இங்கே நிப்பாட்டிக்கோ. என் புருஷன் முன்னாடி வந்து எனக்கு கொளுத்தி போட்டு போயிடாத. நல்லா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்றாத. அப்படியா? சரி நான் வரும்போது அந்த அண்ணேட்ட வந்து சொல்லிட்டு போறேன். அப்புறமா நமக்கு அமையிறது பூரா எதுவுமே நல்லதா அமையாது போல. எல்லாம் வினையும் பிடிச்சதா தான் வருது.